பாடு பாடு. நீ என்னதான் தொண்டை கிளியற மாதிரி பாடினாலும் எஸ்பி ஒண்ணு சீண்ட மாட்டாரு. என் உசுர்ல வரைக்கும் அது நடக்காது. ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை எங்கதான் தள்ளிட்டு போகடா. இல்லன்னா நான் இல்லாத நேரத்துல எஸ்பி அவ தள்ளிட்டு போறாடா. இந்த பொண்ணுக்கு நான் பைத்தியமா? எஸ்பி தள்ளிட்டு போறதுக்கு? ஆமா, காதல் பைத்தியம். எஸ்பி மேல அவளுக்கு ஒரு கண்ணு. அவரை எப்படியாச்சும் வளைச்சு காட்டேன்னு என்கிட்ட சவால் விட்டுருக்கா. சவால். சபாஷ். பொண்ணுன்னா இப்படிதான் பாருக்கணும். சரியான நேரத்துல நம்ம 2 பேரும் இங்க வந்திருக்கோம்டா. எதுக்கு? நாங்க உங்க கூட இருக்கிறதால அந்த பொண்ணுக்கு ஒரு டர். டேய், நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறதாண்டா எங்களுக்கு டர்ரு. போங்கடா புள்ளி ராஜாக்கா, போங்க. வந்துட்டாங்க. பாடுறது யாருன்னு பாத்தீங்களா? எஸ்பி சார். ஹாய் ஹாய். முவா முவா முவா. வாவா காதல் துஷந்தா உந்தன் கண்கள் கண்டா தித்தி தித்திக்கின்றதே நெஞ்சம் ரோஜா குல்கந்தா. வாவா காதல் துஷந்தா உந்தன் கண்கள் கண்டா தித்தி தித்திக்கின்றதே நெஞ்சம் ரோஜா குல்கந்தா. பல முத்தம் சேர்த்து வைத்தேன் திரை முத்தம் கூடி போனேன். ஏ மன்மதா இது நல்லதா நான் காயம் பட்டு என்னை வியர்க்க வைத்தாய், என் ஜன்னல்கள் திறக்கின்றது. உன்னை ரசித்தேன் அந்த நிமிஷம் முதல் என் கடிகாரம் நிற்கின்றது. முதலாய் பெண்ணின் வாசம் என் மூச்சில் துடைகிறது. என் விழியின் கூட்டம் என்று வெளிநடப்பு செய்கிறது. கண்ணில் சரிகம பாடுகிறாய், நெஞ்சில் தகதிமி ஆடுகிறாய். எனக்கு இதுதான் நடன விழா, இனி தினமும் மதன விழா. காதல் குஷந்த உந்தன் கண்கள் கண்டா தித்தி தித்திக்கின்றதே நெஞ்சம் ரோஜா குல்கந்தா. நீ குளித்தாய் நான் நனைந்து விட்டேன். இந்த சிரிப்பிங்கு யார் தந்தது? நீ உறங்க நான் கனவு கண்டேன், அந்த கனவிங்கு யார் தந்தது? அடி கடிக்கும் பழத்தை போலே நீ என்னை பார்க்காதே. அனலருகில் சோளம் போலே நீ என்னை வாட்டாதே. இந்த ஆசை வெட்கமெல்லாம் எங்கே இருந்தது தெரியவில்லை. உன்னை கண்டது வருகிறது, அந்த காரணம் புரியவில்லை. காதல் துஷந்த உந்தன் கண்கள் கண்டா தித்தி தித்திக்கின்றதே நெஞ்சம் ரோஜா குல்கந்தா. வாவா காதல் சகுந்தலா உந்தன் கண்கள் கண்டா திக் 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 திக்கின்றதே நெஞ்சம் ரோஜா குல்கந்தா. பாத்தீங்களா குரங்கு மாதிரி எங்க உட்காந்துருக்கான்னு? இறங்குங்கடா, இறங்குங்கடா சொல்றாருல.
யாருங்க? இறங்கி தொலைங்கடா. நின்னுங்கடா. இந்த உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்கை நான் காப்பாத்தி ஆகணும். அதுக்கு தகுந்தா போல நீங்க நடந்துக்கணும். போய் படுங்கடா. நானும் எஸ்பி கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. சேம் ட்ரெஸ். இதுல ஏதோ சதி இருக்குடா. ஹலோ, நீங்க கௌரி தானே? ஐ எம் கண்ணன். ஹலோ, ஐ அம் சீனு ஃப்ரம் கோத்தகிரி. ஹலோ. நாங்க எஸ்பி சார் வீட்டுக்கு புதுசா வந்திருக்கோம். ஓ, அப்ப நேத்து ராத்திரி பாடினது இவன்தான். அதான். எனக்கு அப்பவே ஒரு டவுட், எஸ்பி எப்படி பாடினாருன்னு. அது உங்க வேலை தானா? பட் சிஸ்டர், எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. எஸ்பி இருக்காரே, அவர் லைஃபே ஒரு பாலைவனம் மாதிரி வறண்டு கிடக்குது. நோ ரொமான்ஸ், நோ என்ஜாய்மெண்ட், நோ. சுருக்கமா சொல்லணும்னா முனிவர் மாதிரி வாழ்றாருங்க. Proceed. எஸ்பி நம்மள மாதிரி ஒரு ஜாலி பர்சன் ஆக்கணும். அதுக்காக தான் எங்க அம்மா அப்பா என்ன கம்பல் பண்ணி அவர் வீட்ல என்ன தங்க வச்சிருக்காங்க. அதுக்கு உங்க ஹெல்ப் வேணும். நான் என்ன பண்றது? சும்மா நடிக்காதீங்க. நீங்க அவரை வளைச்சு போடுவேன்னு சேலஞ்ச் பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. ஓ, அதுவா? டோன்ட் வரி, நான் இருக்கேங்க. எஸ்பி மனசுல மட்டும் இல்லைங்க, அவர் வீட்லயே கொண்டு போய் உங்களை குடி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. தேங்க் யூ. அதுக்கு பதிலா